அம்மையார் மீது குறை சொன்னார்கள் கலைஞர் அவர்களும் இதே ஸ்டாலின் அவர்களும். இப்பொழுது மத்திய அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அதேதான், மாநில அரசு திமுக. இப்ப ஏன் இந்த குறைய சொல்றீங்க? நீங்க தானே இப்ப தமிழ்நாடு ஆட்சியில் இருக்கிறீங்க. உங்களை மீறி யாராவது தவறு செய்ய முடியுமா? ஆய்வு செய்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் உங்களுடைய அதிகாரிகள் தானே. மத்திய அரசிடம் அல்லது தேர்தல் ஆணையம் இவ்வளவு அதிகாரிகள் கிடையாது. உங்கள் அரசு அதிகாரிகள் வைத்து தானே இந்த பட்டியலை சரி செய்வார்கள். உங்களுக்கு என்ன பயம் இருக்கு? போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும். இதுல உங்களுக்கு ஏதாவது தவறான கருத்து இருக்குதா? திமுகவுக்கு வேண்டான்னு சொல்றீங்களா? இதை வச்சுதான் நீங்க இவ்வளவு தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கிறீங்களா? இறந்தவர் பேர் பட்டியலிருந்து எடுக்கணும். 2 வாக்குகள் வைத்திருக்கின்றவர்களை அவங்கள ஒரு வாக்கு நீக்கணும். இதுல என்ன தவறு இருக்கு நான் கேட்கிறேன். தேர்தலுக்கு முன்புதான் நடத்தணும். இது இல்லாம தேர்தல் எப்படி நடத்த முடியும்? இது நடத்தினாதான் தேர்தல் நியாயமா நடக்கும். இதுக்கு எவ்வளவு உதாரணங்கள் சொல்லலாம். ஈரோடு இடைத்தேர்தலுக்கு முன்பு பார்த்தா 44,000 பேர் போலி வாக்காளர்கள். ஆர்கே நகர்ல 40,000 போலி வாக்காளர்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் 12,000, 14,000, 15,000 போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இவங்களை வச்சுதான் ஏன்னா ஒரு தொகுதியுடைய வெற்றி தோல்வி 500 வாக்குகள் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 30-40 தொகுதியில் வெற்றி பெற்றார்கள், தோல்வி அடைந்தார்கள். அப்போ அவ்வளவு போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சுதான் ஆகணும். திமுகவுக்கு என்ன பயம்? இதுல திடீர்னு ஏன் பயப்படுறீங்க? என்னன்னா இதை ஏதோ பிஜேபி செய்யறாங்கன்னு இவங்க செய்கிற தவறுகள் எல்லாம் மறைப்பதற்காக, திசை திருப்புவதற்காகத்தான் இந்த அரசியலை திமுக கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. வேற எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா தினம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருகிறது. 888 கோடி ரூபாய் நகராட்சி துறையில பொறியாளர்களும் அதிகாரிகளும் நியமனம் பண்ணுவதற்கு 2,500 பேரை நியமனம் செய்வதற்கு 888 crore ஊழல் லஞ்சம் சொல்லிட்டு அமலாக்கத்துறை 250 பக்கம் குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறாங்க காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறைக்கு. சென்னையில பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல அங்க அனுமதி கொடுத்து கட்டப்பட்ட 2,000 கோடி ரூபாய் ஊழல். மணல் கொள்ளையில 4,800 கோடி ரூபாய் ஊழல். இந்த நெல் போக்குவரத்துல 200 கோடி ரூபாய் ஊழல். கனிம வள கொள்ளையில குறைஞ்சது 1000 கோடி ரூபாய் ஊழல் 3 தென் மாவட்டங்கள்ல. இப்படி டாஸ்மார்க்ல 1000 கோடி ரூபாய் ஊழல். அந்த டிரான்ஸ்போர்டேஷன்ல பழைய பாட்டில் விற்கிறதுல அதுல கிட்டத்தட்ட 10,000 கோடி ஊழல். இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் ஊழல் 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 கொண்டு வர்றாங்க. மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் திமுக மீது. இப்ப அந்த கோபம் ஒரு அலையா இருக்கு. தேர்தல் நேரத்தில் அந்த கோபம் சுனாமியா மாறி படுதோல்வி திமுக அடைவார்கள். அதுல திசை திருப்புவதற்காகத்தான் இதுல வாக்காளர் பட்டியல், அந்த பட்டியல், இந்த பட்டியல் சும்மா வேணுமே அது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். வேற எதுவுமே கிடையாது. அதுல தேர்தல் நியாயமா நடக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதுல இருக்கிற போலி வாக்காளர்கள், இறந்தவர்கள் பேர் நீக்கப்படணும். 2 வாக்குகள் வைத்திருக்கின்றவர்கள் நீக்கப்பட வேண்டும். இது ஏன் வேண்டான்னு சொல்றாங்கன்னு எங்களுக்கு புரியல. தேர்தலுக்கு பிறகு நடத்தலாம்னா ஏன் கேட்கிறேன். ஏன் போலி வாக்காளர் எல்லாம் இவங்க ஓட்டு வாங்கிட்டு அப்படியே ஓட்டு போடலான்னு, போலி ஓட்டு போடலான்னு அந்த இடத்துல இருக்கிறாங்களா? போலி ஓட்ட போடுறவங்கள தான் இப்படி பேசுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பத்திரிகா சந்திப்புல அன்புமணி ராமதாஸை மத்திய அமைச்சர் ஆக்குனது எனது தவறு, அதே போல இத பத்தி நான் எந்த கருத்தும் சொல்ல நான் விரும்பலைங்க. சரியா? வேற கேள்வி. இத பத்தி நான் எந்த கருத்தும் சொல்ல நான் விரும்பல. சார், பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பத்திரிகைல அவ்வப்போது அவதூறா பேசுறாரு. நீ வாப்போன்னு சொல்லி ஒருமையில பேசுறாரு. 2 நாள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சி, சென்னை நிகழ்ச்சியில கூட இந்த மாதிரி பேசியிருக்காரு. இதை பத்தி உங்களுக்கு கருத்து? பத்திரிகை நண்பர்கள் நிச்சயமா மிகப்பெரிய ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நியாயமான செய்திகள் நடுநிலையா செயல்பட வேண்டும் என்று அனைவருடைய எண்ணம் ஆக இருக்கிறது. பத்திரிகையாளரை நிச்சயமாக நாம் எல்லோரும் மதிக்க வேண்டும். அரூர்ல ஒரு சம்பவம் சார், தாழ்த்தப்பட்ட சமூகமும் வன்னியர் சமூகம் இணைந்து செயலாற்ற மாட்டேங்குது.
அது ஏன்னா இன்னும் இப்போ முழுமையாக விரும்புறீங்களா சொல்லுங்கள்? ஏன்னா ஒரு எதிர்ப்பு மனநிலை தொடர்ந்து இருக்கு, அதை பற்றி. அதாவது தமிழ்நாட்டில் 2 பெரிய சமூகம், ஒன்று பட்டியலின மக்கள், அடுத்தது வன்னியர் சமுதாயம். நான் இது உள்ள ஜாதி அரசியலுக்குள்ள நான் போல, இது ஜாதி பிரச்சனையே கிடையாது. இந்த 2 சமூகம் சேர்ந்ததுன்னா 40 விழுக்காடு மக்கள் தொகையில் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகையில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 சமூகமும் ரொம்ப மோசமான சமூக நிலையில் இருக்கிறது. படிப்பு கிடையாது, வேலைவாய்ப்பு கிடையாது, மதுவுக்கு அடிமையாக இருக்கின்ற இந்த சமூகம் குடிசையில் வாழ்ந்து கொண்டு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.